திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்கிற விதத்தில் எழுதப்பட்ட காரணத்தினாலே அதை பாராயண முறையில் கடந்து போகாமல் கூடுமான வரையில் அதனுடைய உட்பொருளை தெரிந்து கொண்டு மெதுவாக ஓரிரு பாடல்களோடு சிந்தித்து நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவும். எப்பொழுதும் போல நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கோவிலை அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்க லலிதாமா, வாங்க அரக்கோணத்துக்காரம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி வணக்கம். சிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவா. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், பொன்கவிழர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு, போங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கோவிலை அடைதல். வாங்க. சிவா. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் இனிய விடியல் வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஏன்றால்தான் திருவருளும் எனவும் கூடி, தெருக்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்க ஐயா. வாங்க தேவியம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமகளுக்கும் இனிய காலை வணக்கம். திருக்கதவம் திருத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமான் உற்ற பிள்ளை நீர் அம்மா அலங்கி அரற்றாதே. திருமாமணி திருக்கதவும் திறந்தபோது சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்க ஐயா. அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி. வாங்க திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதி அம்மா. ஓம் நம சிவாய. பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார், பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார், பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். மைபொரு கண்ணிய மானுடதியல் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா. செப்பொரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை ஊரே சிவபெருமானே. இப்பிறப்பரு தம்மை ஆண்டருள் புரியும், இப்பிறப்பரு தம்மை ஆண்டருள் புரியும். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம். சிவபெருமான சிவசிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதிலே குறிப்பாக திருமூல நாயனார் இயற்றி திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல், ஒவ்வொரு பாடலையும் சிந்தித்து அதனுடைய உட்பொருளை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு கடந்து செல்லலாம் என்கிற வகையில் சிந்தித்து ஓரிரு பாடல்களோடு நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில திருமூல நாயனாருடைய திருவடிகளையும் சிவபெருமானுடைய பெருங்கருணையும் எண்ணி அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். இன்றைக்கு உண்டான பாடல் நேற்று 4வது பாடல், அதாவது இந்த தருமை ஆதனத்தில் இந்த 4வது பாடல் இருக்கிறது. ஆனால் இந்த சைவன்.org அந்த 4வது பாடல் இருக்கிறது. 5வது பாடல் இந்த பாடல் அதுல இல்லாத காரணத்தினால, இருந்தாலும் அந்த பாடலையும் சிந்திச்சுட்டு போனதுக்காக நேற்று அந்த பாடலை சிந்திச்சோம். ஓரளவுக்கு 5வது பாடலையும் நம்ம தொட்டோம். அந்த 5வது பாடலுக்கு முழுசா விளக்கம் கொடுக்க முடியல நேற்று. ஒரு பாடலுக்கு அதுக்கான கட்டமைப்போட நம்ம உள்ள போனா தான் அதனுடைய அர்த்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம கடந்து போக முடியும். அதனால 5வது பாடலை தொட்டுட்டு நம்ம திருவள்ளுவர் கருணையினால 6வது பாட்டுக்கு போலாம். திருச்சிற்றம்பலம். மண்டலம் 5 வரைகளும் ஈராறு
கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரன்மர் மண்டலம் 5 வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரன்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே திருமூல நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். இந்த மண்டலம் 5 பொழிப்புரை தர்மவேதத்துல என்ன சொல்லிருக்காங்க பாத்திரலாம். நாடு சுற்றும் ஒருவன் அங்கனம் சுற்றி வரும் நாடுகள் 5. நாடு சுற்றும் ஒருவன் அங்கனம் சுற்றி வரும் நாடுகள் 5. அவற்றில் உள்ள மலைகள் 12. அங்கு வாழும் குடிகள் 48 வகையினர். அவைகளையெல்லாம் முழுதும் காண வேண்டும் என்று விரும்பிய அவனது மனம் இடையே ஒரு பெரிய வெள்ளத்தை கண்டு அதில் அழிந்து விட அவன் அதனையே குடித்தும் அதனுள்ளே மூழ்கியும் இன்புற்று இருக்கின்றான். மீண்டும் தர்மயாதனத்தினுடைய பொழிப்புரை. நாடு சுற்றும் ஒருவன் அங்கனம் சுற்றி வரும் நாடுகளில் 5. ஒருத்தன் நாடு சுற்றணும் ஆசைப்படுறான். நாடு சுற்றுகிறவன் நாடு சுற்றும் ஒருவன் அங்கனம் சுற்றி வரும் நாடுகள் 5. மொத்தம் 5 நாடு. அவற்றில் உள்ள மலைகள் 12. அந்த 5 நாட்டுல மொத்தம் 12 மலைகள் இருக்குதான். அங்கு வாழும் குடிகள் 48 வகையினர். 48 வகையான மனிதர்கள் அங்கு வசிக்கிறாங்களாம். அவைகளெல்லாம் முழுதும் காண வேண்டும் என்று விரும்பிய அவனது மனம், இப்படி ஊரெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன் விரும்பிய அவனது மனம் இடையே ஒரு பெருவெள்ளத்தை கண்டு அதில் அழிந்துட்டானா. இந்த 5 மண்டலம் சொல்றது 5 நாடு. 5 வரைகளும் ஈராறுன்றது ஈராறு 12. அதுல 12 மலை இருக்குது. அங்கு வாழும் குடில்கள் 48 வகையினர். ஒவ்வொரு விதமான மக்கள் அங்கு வசிக்கிறாங்க அந்த 5 மண்டலத்துல. அதையெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து இன்புறுட்டு போகணும்னு தான் ஆசைப்படுறான் அவன். ஆனா அப்படி பார்க்கும்போது கடைசியா ஒரு இடத்துல என்ன பண்றான், ஒரு சொனைய பார்த்துடுறான். அந்த அருவியை ஒரு பெரும் வெள்ளத்தை கண்ட பிறகு அதுல அழுந்திடுறான். அவன் அதையே குடிக்கிறானா. அதனுள்ளே மூழ்கி இன்புற்று இருக்கின்றான் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. மண்டலம் 5 வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரின்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே. மண்டலம் 5 5 மண்டலமும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. இந்த 5 மண்டலமும் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. வரைகளும் ஈராறு 12 மலை. அது எப்படின்னா, இத பெரியவங்க மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்யா, அதுக்கப்புறம் துரியம், துரியாதீதம், சகசிராரம், அப்புறம் துரியம், துரியாதீதம், சிவதுரியம், ஜீவதுரியம், அப்புறம் சிவதுரியம், அப்புறம் பெரிய பேருறக்கம், அப்படி பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகும். ஆனா உடம்புக்குள்ள 5 மண்டலம் இருக்கு. அது முதல் மண்டலம் என்னன்னா இடுப்பு. இது உலகத்தார் மூலாதாரம்னு சொல்றாங்க. ஆனா ஞானிகளுக்கு இது மூலாதாரம் இல்ல. அங்கதான் மலம் இருக்கிறது. அதாவது டாய்லெட் போறோம், அங்கதான் இன்டர்வல் போறோம், அங்கதான் சுக்கிலம், உயிருக்கு உயிரானுக்கு சுக்கிலம் அங்கிருந்து தான் வெளிப்படுது. விதை பீஜம் அங்கதான் வெளிப்படுது. ஆண்களுக்கு சுக்கிலும் பெண்களுக்கு சுரோனிதம். அங்க முட்டை, இங்க விந்து. அங்க அண்டம், இங்க விந்து. ரெண்டும் சேர்ந்தாதான் உற்பத்தி. அப்ப முதல் மண்டலம் படைப்புக்கு உண்டான மண்டலம். 5 மண்டலங்கள்ல முதல் நாடு அதுதான். அதுல ஒரு ரவுண்டு வரணும்.
அந்த மயக்கம் போகணும், இடுப்பு பத்தின மயக்கம் போகணும். எல்லாருக்கும் பாலுணர்ச்சி உண்டு. மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே நம்ம எல்லாம் மிருகம் தான். மேன் இஸ் ஏ சோசியல் அனிமல். இந்த மிருகத்தை பக்குவப்படுத்துவங்க தான் மனிதர்கள். இது அம்மா, இது அக்கா, இது தங்கச்சி. பாலுணர்ச்சி எல்லாரும் மேலே வந்துருது இல்ல. மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தை கொண்டு பிரிக்கிறோம். இவங்க இன்னாரு, இன்ன வகையை சார்ந்தவங்க, இவங்க இன்னொருத்தருடைய மனைவி. நம்ம புத்தியால தெளிஞ்சிடறோம். ஓஹோ, இது நம்மளுக்கு உண்டான பொருள் இல்லை, இது நம்மளுக்கு உண்டானதா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் இடுப்புக்கு. இது ஒரு மண்டலம். இங்கதான் பிரம்மா இருக்கிறார், படைப்பு தொழில் செய்யறாரு. இங்கதான் ஆதாரமா இருக்கிற ஓங்காரம் ஒலிக்க ஆரம்பிக்குது. கணபதி ஆரம்ப கடவுள்னு சொல்லப்படுது. பெண்களா இருந்தா அனுமன், ஆண்களா இருந்தா கணபதி. ஆதியும் அந்தமா. ஆரம்பமும் கணபதி தான். அவரு ஆரம்பிக்கும் போது கணபதியா இருக்கிறாரு, முடிக்கும் போது அனுமனா வந்து முடிச்சிட்டாரு. இதை முடிக்கிற ஒரு பொருள் வேணும், அந்தமா. இதான் அந்த ரகசியம். அப்போ முதல் மண்டலம் இடுப்பு. 5 மண்டலம், 5 நாடு சொன்னாங்களா, அது முதல் நாடு. அப்ப அது உள்ள போய் உலாவி எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறார். அவரு சாதகன் வந்து அது உள்ள என்னென்ன இருக்கும்னு ஆசைப்படுறான். அது நியாயம் தானே. ஏன்னா மறைக்கப்பட்ட பொருள், நரகம் தானே அது. அது உள்ள என்ன இருக்கும், இது உள்ள என்ன இருக்கும். ஆரம்ப கட்ட ஒரு ஒரு சாதாரண மனுஷனுடைய வேட்கை அங்கதான் இருக்கும். சாப்பாடு, தூக்கம், உடல் உறவு, சாப்பாடு, தூக்கம், உடல் உறவு, சாப்பாடு. இந்த முதல் மண்டலம். இதுக்கு பிரம்மா ஓனர். பிரம்மா ஓனர்னா பிரம்மா தான் அதுக்கு பொறுப்பு. நானுன்றதை வச்சு அங்க செயல்படுது. இது முதல் மண்டலம். 2வது மண்டலம்னு ஒண்ணு இருக்குது, அதான் வயிறு. 5 மண்டலங்கள்ல முதல் மண்டலம் பார்த்தோம். 2வது மண்டலம் வந்து வயிறு. இந்த மண்டலத்துக்கு பொறுப்பு வந்து நாராயணன். நல்லா ஜீரணம் பண்றது, சாப்பாடு, சுக்கிலத்தை உற்பத்தி பண்றது, சுரோனியத்தை உற்பத்தி பண்றது, பயணமா சாப்பிடுறது, சௌகரியமா இருக்கிறது, காக்கிற தொழில் செய்யணும் இல்லையா. இது 2வது மண்டலம். அங்க 2 மலை இருக்குது, இங்க 2 மலை இருக்குது. ஆக மொத்தம் இப்படி ஒவ்வொரு மண்டலத்திலயும் ஒரு ஒரு விஷயம் உள்ள வருங்க. அங்க பீப்புள் இருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி பீப்புள் இருக்காங்க. அதை கடந்து வரணும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், சாப்பாடு முக்கியத்துவம் கொடுக்குறோம். உழைக்கிறது எதுக்குங்க, இந்த என்ஜான் வயிற்றுக்கு தானுங்க, ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே உழைக்கிறோம். ஆமா, இது அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே உழைக்கிறோம், சோத்துக்கு தானே அல்லாடுறோம். அதான் நாராயணன். 2வது மண்டலம். 3வது மண்டலம் இருக்கு. 3வது ஒரு மண்டலம் இருக்கு. இந்த நான் என்கிற பிரம்மா என்கிற மண்டலத்தையும், தான் என்கிற நாராயணன் என்கிற மண்டலத்தையும் ரட்சிக்கிறதுக்கு ஒரு மண்டலம் இருக்கு. ரட்சிக்கிறதுக்கு ஒரு மண்டலம் இருக்கு. அதுக்கு ருத்ரம்னு பேர். ஆனா அழிக்கிற கடவுள்னு அதுக்கு பேர் கொடுத்துட்டானுங்க. அதை துடைக்கிற கடவுள்னு பேர் கொடுத்தா, துடைக்கிற கடவுள் இல்ல, ரட்சிக்க வந்த கடவுள். நம்மள எல்லாம் ரட்சிக்க வந்த ஒரு மண்டலம் தான் அந்த மார்பு. அப்ப 3ஆ பிரிச்சுட்டீங்களா. முதல் மண்டலம் இடுப்பு, 2வது மண்டலம் வயிறு, 3வது மண்டலம் மார்பு. இந்த மார்புல ஒரு அதிசயம் நடக்குது, அன்பு. இங்க என்ன நடக்குதுன்னா, இப்போ நான் என்ற அகங்காரத்துல செய்ய முடியாததையும், தான் என்ற நாராயணனால செய்ய முடியாததையும் இந்த ருத்ரன் என்ன பண்ணுது, கருவுற்ற நாள் முதல்ல இதயத்துல வேலை செய்யுது. லப் டப் லப் டப். மூச்சை வாங்கி விடுது. எதெல்லாம் நம்மளால செய்ய முடியலையோ அத்தனை வேலையும் அது செய்யுது. நான் என்பதை கொண்டு எதெல்லாம் நம்மளால செய்ய முடியலையோ இதெல்லாம் அப்போ சிம்பிளா சொல்லிடலாம். எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள தானா நடக்குதோ அதெல்லாம் ருத்ரன். நம்ம கண்ட்ரோல் இல்ல. அப்ப இந்த 3வது மண்டலம் நம்முடைய கண்ட்ரோல் இல்ல. 2வது மண்டலமே நம்ம பேர கண்ட்ரோல்ல வராது. ஆனா இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போலாம். இடுப்பு, வயிறு, அப்புறம் 3வது மண்டலம். அப்ப இந்த ருத்ரன் என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. 72,000 நாடி ரன் பண்ணுது. பழைய ரத்தத்தை உள்ள சேர்க்குது, புது ரத்தத்தை சேர்க்குது. இது தன் வேலை செய்து நுரையீரல் அப்படியே அலைக்கடல் மாதிரி மேலையும் கீழே மூச்சு வாங்கி விடுது. பால் சுரக்குது, அன்பு காமிக்குது, சுகமா இருக்குது, வீடுகளை அரவணைக்குது. இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த மார்பிள் நடக்குது. முதல் டிபார்ட்மெண்ட் இடுப்பு, 2வது டிபார்ட்மெண்ட் வயிறு, 3வது டிபார்ட்மெண்ட். அப்போ 3 மும்மூர்த்திகள் இவங்க தான். இது 3 மண்டலம். அதுக்கடுத்து ஒரு மண்டலம் இருக்கு. இந்த 3த்தையும் ரட்சிக்கிற ஒரு மண்டலம் இருக்குது. பாருங்களேன் எவ்வளவு பேர் கூத்துன்னு. ஆனா ஒண்ணு சார்ந்தா இருக்குது. பிரம்மா தனித்து இயங்க முடியாது, நாராயணனும் தனித்து இயங்க முடியாது, ருத்ரனும் தனித்து இயங்க முடியாது. உன் நெஞ்சை தொட்டு சொல்லு அப்படின்னு சொல்றேன்ல, அந்த மாதிரி.
அப்ப இந்த உடம்பு ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்சேன். அப்போ 5 மண்டலத்தை சுத்த ஆசைப்பட்டானா ஒருத்தன். அதாவது சாதகன்னா இந்த இடுப்புல என்ன இருக்கும், இந்த வயிறுல என்ன இருக்கும், இப்படி ஒவ்வொன்னா கடந்துடுறான். சாப்பிட்டு சாப்பிட்டு ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டதெல்லாம் மலமா போயிடுச்சு. சுக்கிலமும் ஓட்ட பானையில எத்தனை முறை நீங்க உடல் உறவு கொண்டாலும் அது நிறைவுறாது. வானத்துல இருக்க நட்சத்திரங்களை எண்ணிடலாம். ஆனா உடம்பு மேல உள்ள இச்சை முடியாதுன்ட்டான். எப்படி? எவ்வளவு ரகசியமா சித்தர்கள் சொல்லிட்டாங்க பாரு. வானத்துல இருக்க நட்சத்திரங்கள்லாம் கூட எண்ண முடியாது. அதே வானத்துல நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அதே மாதிரி மனிதனுடைய உடல் உறவு இச்சையும் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு எவ்வளவு நிறைவேற்ற முடியாது. யாரும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதான். இருக்கலாம், சேர்ந்திருக்கலாம், விதை போடலாம், உற்பத்தி பண்ணலாம், அவ்வளவுதான். திருப்பி அந்த ஆசை என்ன பண்ணும்? இருக்கும். ஒருபோதும் நிறைவுறாது. அதனால புத்தியால தெளிஞ்சிடணும். போதும், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். என் பொண்டாட்டிக்கிட்ட இருக்குது தான் இன்னொருத்தங்கிட்ட இருக்க போகுது. எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருக்குது தான் இன்னொருத்தர்கிட்ட இருக்க போகுது. அவ்வளவு தெளிவு. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு போதும். அப்ப இடுப்பு கிடக்கிறதுக்கு என்ன வழி? புத்தியால கிடக்கணும். ஆனா பாழா போன மனம் என்ன பண்ண தெரியுமா? எல்லா பெண்களையும் விரும்பும். ஊரட்சி உலையில போட்டுக்கிற மாதிரி எல்லாரும் விரும்பும். அங்கலாப்பு, ஆசை, அதான் காமம், கள்ளம், எல்லாமே கள்ள மனசு, நல்ல மனசு எல்லாமே இடுப்புல வேலை செய்யும். என்னன்னா அதுக்கு என்னன்னா ஆசை. அங்க என்ன பண்ணும்? மண்ணு தானே அது. அது மண்ணால் ஆனது இடுப்பு. பிரகிருதி, பிருத்வி. அந்த பிருத்திவின்னு சொல்லி மண்ணு, மூலாதாரமா இருக்கக்கூடிய மண்ணு பிரம்மா கொண்டானது. அப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நினைப்பு எப்படின்னா புத்தியால தான் சரி செய்யுதுங்க. போதும், இந்த விந்து வந்து எல்லார் மேலயும் ஆசைதான் படும். இந்த சுரோனிதை வந்து எல்லா ஆம்பளையும் வளைச்சு போடதான் செய்யும். இது புத்தியோட இயல்பு, அதனுடைய இயல்பு அது. காமத்துக்கு கண்ணு கிடையாது, மின்சாரத்துக்கு ஆள் தெரியாது, கரண்ட்டுக்கு ஆள் தெரியுமா? தொட்டா சாக்கடிக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்ம உடம்புல இருக்கிற காமமும். தொட்டா அது மலர்ந்துடும், அவ்வளவுதான். ஆனா எச்சரிக்கையா இருக்கும் யாரு தொடுறாங்கன்றது. அதுதான் புத்தி கொண்டு சரி செய்யறது. இது அப்பா, இது சித்தப்பா, இது சித்தி, இது சின்னம்மா, இது பெரியம்மா பொண்ணு. இது புத்தியால எல்லா பொண்ணும் பெண்ணு தான். பெண் தீர்மானிக்கிறதுல மனசு. இது சித்தப்பா பொண்ணு, இது பெரியப்பா பொண்ணு, இது கூட எப்படி நடந்துக்கணும்ன்ற அறிவு இருக்கு இல்லையா? அப்ப மூலாதாரத்துக்கு கண்ணு கிடையாது, அது கரண்ட். இதனாலதான் இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் எல்லாம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பகுத்தறிவு இல்லாத போனதுனால தான் அந்த எல்லாம் மிருக நிலைக்கு போயிடுது. மிருக நிலைக்கு போறதுனாலதான் அந்த பாலியல் குற்றங்கள்லாம் வருது. ஆனா எப்படி இருந்தா என்ன, எப்படி வாழ்ந்தான்ற எண்ணத்துக்கு போயிடுது. அதனாலதான் பல குற்றங்கள் வருது. அப்ப இது கையால தெரியல, நெருப்ப கையால தெரியல, அந்த காலாக்னியை கையால தெரியல. அது கையால தெரிஞ்சதுன்னா நம்ம பக்குவப்பட்டவங்க. நம்ம எல்லாம் மிருகம் தானே, நம்ம எல்லாம் மிருகம். அப்ப அந்த மூலாதாரத்தை கையால தெரிஞ்சதுன்னா இது இது இவங்க கூட போக கூடாது, இது இவங்க கூட போகக்கூடாது. இப்ப நாடோடியா வாழ்ந்தவங்க இப்ப ஆரம்பத்துல எப்படி இருப்பாங்க? எல்லா மாதிரி தான் இருந்திருப்பாங்க. எப்படி வேணாலும் வாழலாம் இருந்திருப்பாங்க. ஆனா இப்படித்தான் வாழணும். நக்கி குடிச்ச நம்ம என்ன பண்ணோம்? கையில எடுத்து தண்ணி குடிச்சோம் இல்லையா? அது அறிவு தானே, அறிவு தானே. ஒவ்வொன்றும் முன்னேறித்தானே வந்தோம். இன்னைக்கு ஒவ்வொன்றுல அறிவா வந்துடலாம். அப்ப இவங்க கூட போகக்கூடாது, இவங்க கூட போகக்கூடாது. அப்ப சரி, அப்ப மூலாதாரத்தை கையாளக்கூடிய பக்குவம் கிடைச்சது. மனிதன் வந்து பக்குவப்பட்டுட்டான். ஆனா அனுபவிக்கணும். அதையும் விடுங்க. அந்த மூலாதாரத்தை நீங்க இழந்து அதை கடந்து நீங்க எங்க மேல வரவே முடியாது. நீங்க இறைவனுடைய திருவடிக்கு வரணும்னா அந்த மூலாதாரத்தில் உள்ள இயக்கங்களையும் நிறைவேற்றணும். ஆமா, அதை கடந்துதான் வரணும். அதை கடந்துதான் வரணும். அப்ப முதல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அவஸ்தை என்னது? சுக்கிலம், சுரோனிதம், மூத்திரம், மலம், பிராணம், அதாவது அபான வாயு. இத்தனை அவஸ்தையும் இடுப்புல இருக்குது. ஆனா அதுதான் நம்மளை படைச்சு வெளியே தள்ளுது. தலை தான் முதல்ல வெளியிடுது, யோனிலிருந்து வெளியே வருது. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் நமக்கு வேணுமா வேணாவா? நிச்சயம் வேணும். படைப்புக்கு அந்த இடம் தான் வேணும். அதனாலதான் படைப்பு கடவுள் பிரம்மா அங்க இருக்கிறார். ரைட். இந்த முதல் மண்டலத்தை கடக்கிறதுக்கு இவ்வளவு கூத்தாகுது நம்மளுக்கு. இன்னும் யாரும் அது முதல் மண்டலத்தை என்ன பண்ணல, இன்னும் அந்த இச்சை போகல நம்மளுக்கு. அப்புறம் முதல்லயே நிக்கிறோம், அடியிலேயே நிக்கிறோம். அதுல கிளாரிபிகேஷன் ஆனது ரெண்டாவது மண்டலம் வயிறு. தீனி மேல உள்ள நாட்டம் போல தினமும் கோட்டிங். சாப்பிடுறதெல்லாம் டாய்லெட் தான் போகுதுன்ற அறிவு வருது. இருந்தாலும் வகை வகையா சாப்பிடுன்ற என்ன பண்ணுது? விடல. அப்ப இந்த ரெண்டாவது மண்டலத்தை கடக்கணும். இந்த ரெண்டாவது மண்டலத்தை கடந்து மூணாவது ஒரு மண்டலம் இருக்கு. சுகமா இருக்கணும். மார்புக்கு எப்படி இருக்கும்? மார்போட லட்சியம் என்னது? உயிர் வந்து சுகமா இருக்கணும். இந்த மூன்றாவது மண்டலத்தை தாண்டான்னா இந்த உயிர் என்ன பண்ணும்? எப்பவுமே சுகமா இருக்க பிரியப்படும். அப்ப முதல் மண்டலம் இடுப்பு, ரெண்டாவது மண்டலம் வயிறு, அது நாராயணன் டிபார்ட்மெண்ட். அது மண்ணு, இது தண்ணி. அடியில் இருக்கிறது மண்ணு, அதுக்கு மேல இருக்கிறது நாராயணன் தண்ணி.
75% நம்ம உடம்புல என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. அதான் நாராயணன். இது காப்பாத்துற தொழிலும் சொல்லப்படுது. திதி. ஆனா அதுக்கும் ரட்சிக்கிறது ருத்ரம் மேல இருக்குது. அப்ப நீர் மேல் நெருப்பு. நம்ம உடம்புல நீர் மேல நெருப்பு எங்க இருக்குது? ருத்ரம். லெப்டப் ஆடுது இல்லையா? அது ஒரு கூத்து. இந்த 3வது மண்டலம். இந்த 3வது மண்டலத்துல வேலை என்ன? நாராயணனுக்கு சாப்பாடு ஜீரணம் பண்றது வேலை. சாப்பாடு ஜீரணம் பண்ணி அதுல இருந்து சுக்கிலத்தை எடுக்கிறது அவனுடைய வேலை. அதான் மகாலட்சுமி. பசி வந்தா 10ம் பறந்து போயிடும். ஆட சித்தாந்தமாவது வேதாந்தமாவது. வயிற்றுக்கு எதனா போடுவியா முதல்ல? அப்ப அதுல இருந்து என்ன அவருடைய வேலை என்ன? ஜீரணம் பண்றது. ஜீரணம் பண்ண பொருள்ல இருந்து ரத்தத்தை பிரிக்கிறது. அதுல இருந்து சுக்கிலத்தை எடுத்துக்கிறது. சுக்கிலன்னா மகாலட்சுமி. பிரிய மாட்டாங்க 2 பேரும். சாப்பிடுற சாப்பாட்டை ஃபுல்லா சத்தா மாத்தணும். அதான் டியூட்டி. அதான் நாராயணனோட டியூட்டி. சாப்பிட்டோமா உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு. சாப்பிட்ட ஒன்னும் படுக்கணும்னு தோணுது இல்ல. அதான் கோவிந்தா கோவிந்தா. எப்பா நான் உன் ஜீரணம் பண்ண எனக்கு கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? நானுன்றதெல்லாம் செயல்படாது. அப்படியே கொஞ்சம் நேரம் வெள்ளாந்து படுக்கலாமா? அப்ப வந்துடுறாரு கோவிந்தராஜ் வந்துடுறாரு. வந்து என்ன பண்றாரு? அப்படியே ஜீரணம் பண்ணிட்டு அப்படியே ஏகாந்தமா பாரு. எந்த ஒரு பாம்பும் சாப்பிட்டுச்சுன்னா அடங்கி, எந்த ஒரு ஜீவனும் சாப்பிட்டுச்சுன்னா அடங்கிருக்கும். உணவு கிடைக்கிற வரைக்கும் தான் அலையும். உணவு கிடைச்ச பிறகு என்ன பண்ணும்? கப்பு சிப்புன்னு எல்லாம் இருக்கும். ஒரு எலி சாப்பிட்டுச்சுன்னா பாம்பு அதோட ஒரு 20 நாளைக்கு என்ன பண்ணாது? அது தொண்டை குழியில இருந்து அந்த எலி உள்ள போய் ஒரு மண்டலம் அது அது முடிஞ்சு வெளியே வரும் தனி அது பாட்டும் அது புத்துக்குள்ள இருக்கும். கிடைச்சிச்சு இல்ல நாராயணனுக்கு டியூட்டி. அப்ப தீனி ஜீரணம் பண்றதுக்கு என்ன ஆயிடுச்சு? அது மாதிரி வயிற்றுக்கு கிடைச்சிச்சுன்னா அடங்கியிருக்கும். அப்படி அவ்வளவுதான். தூங்குறதுக்கு சாப்பிடுறது தூங்குறது அவ்வளவுதான். துயில் கொள்ளுது. அதுக்கு பேர் என்ன? துயில் கொள்ளுது. அதான் நாராயண். அயனன்னா படுத்திருக்கிறவன், எழுந்துக்க மாட்டான். அப்ப அது நடு டிபார்ட்மெண்ட் அதை கடந்துடணும். அதை கடக்கிறதுக்கு பல நாள் ஆகும். தீனி மேல உள்ள நாட்டம் போவதில்லை. இப்போ ஒரு மண்டலத்தை கடக்கிறதே எவ்வளவு நேரம் ஆகுது? 2வது மண்டலத்தை கடக்கிறதுக்கு விட முடியுமா? வகை வகையா சாப்பிடணும். எப்படி? இன்னைக்கு என்ன செய்ய போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம். அது 2வது மண்டலத்தை கடக்கிறது எவ்வளவு கஷ்டமா. அடுத்து 3வது சுகமா இருக்கிறது. எப்படி? லக்ஸூரியஸ். இந்த உயிர் என்ன தேடுது? பதம் தேடுது. பூனை போய் பதுங்கி லைட்டா அப்படி பெட்ஷீட் எங்க இருக்குது அங்கதான் போய் கரெக்டா படுக்கும். நம்ம மார்பிள் தான் வந்து என்ன பண்ணும்? கதை 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 வந்து படுக்கும். அந்த மாதிரி உயிரோட புத்தி என்னது? சுகமா இருக்கிறது. அப்போ தனிச்சு எதெல்லாம் நான் கொண்டு செய்ய முடியல, இதெல்லாம் தான் கொண்டு செய்ய முடியாது, இதெல்லாம் தானாக நடக்கிறதோ அனிச்சை செயல்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த 3வது மண்டலம் என்று சொல்லி மார்பு மண்டலம். இதுதான் உடம்பை ரட்சிக்கிற பொருள். இதை துடைக்கிற கடவுள்னு சொல்றாங்க. அப்படி துடைக்கிற கடவுள் கிடையாது, இது ரட்சிக்கிற கடவுள். சரி, இந்த 3 மண்டலத்தையும் கடந்து வந்து ஒரு மேல ஒரு மண்டலம் இருக்குது. அதான் தொண்டைக்குழி. அதான் தொண்டைக்குழி. இங்க 2 கேட் இருக்குது. 2 கேட். ஒண்ணு சாப்பிடறதுக்கும் ஒரே வழி, மூச்சு வாங்குறதுக்கும் ஒரே வழி. சாப்பிடறதுக்கும் ஒரே வழி. இந்த 3வது மண்டலத்துல ஒரு கூத்து நடக்குது. என்ன கூத்துன்னா, நம்மளை ரட்சிக்கக்கூடிய பிராணனை உள்வாங்கிறது தான் வேலை. வாயு மண்டலம், அதாவது மூச்சு, பிராண மண்டலம் பேரு. பிராணமய கோஷம்னு சொல்றான். இப்ப ஒன்னும் சொல்லல, மண்ணு, தண்ணி, அன்னம், அடுத்து நெருப்பு, அடுத்து என்னது இப்போ? காற்று. இந்த மண்டலத்துல மூச்சை வாங்கி உள்வாங்கி மகேஸ்வரனும் மகேஸ்வரியா வந்து போறாங்க. எப்படி அங்க பிரம்மா இருக்கிறாரோ, எப்படி வயித்துல நாராயணன் இருக்கிறானோ, அதுக்கப்புறம் மேல ருத்ரன் இருக்கிறான் இல்லையா? இதெல்லாம் நம்ம உடம்புங்க. இதை தாங்க கோயிலாக்கி இருக்கிறாங்க. இதை நீங்க கொண்டாடணுங்க. மதிங்க ப்ளீஸ். உங்களை நீங்களே பார்த்து கொண்டாடுங்க. கண்ணாடியில போய் என் செல்லம் என்னை உயிரோட வச்சிருக்கிற நன்றி சொல்லுங்க. சாமி உள்ள இருக்கிறார். பொம்பளையா இருந்தா பிராமணி, அப்புறம் அவளுக்கு வயிறு தொப்புள் கொடியில் நாராயணி, மார்புல ரௌத்ரி, பொம்பளை பாகமா பிரிச்சுக்குங்க. தொண்டை கொடியில மகேஸ்வரி, பூர்வ மதியில மனோன்மணி, பொம்பளை டிபார்ட்மெண்ட். ஆம்பளை டிபார்ட்மெண்ட் என்னது? பிரம்மா, நாராயணன், ருத்ரன், மகேஸ்வரன், அதான் தொண்டைக்குடி. அப்ப இந்த மண்டலத்துல ஒரு அவஸ்தை இருக்குது. என்ன மண்டல அவசர? நல்லது கெட்டது பிரிச்சிடணும். சாப்பிடும்போது சோறு மூக்கு வழியா வந்து என்ன அர்த்தம்? அவள்தான் டியூட்டி என்ன ஆயிடுச்சு, கதை முடிஞ்சு போச்சு, குறைக்கேறிச்சுன்ற. யாரும் நினைக்க சத்தியமா அப்படி இல்லை. உண்மையில யாரும் நினைச்சாலும் புத்தி என்ன பண்ணுது? அந்த நினைக்கும் போது அந்த குடல் மாறி போகுது. சுவாசத்துக்கு போக வேண்டிய குடல் என்ன ஆகி போகுது? வயிற்றுக்கு போக வேண்டிய சாப்பாடு நீண்ட டக்குன்னு நுரையீரலுக்கு போயிட்டு, நுரையீரலுக்கு போனா அங்கிருந்து திருப்பி அடிச்சு மூக்குல தட்டி தூக்குது. சோறா வந்து விழுது மூக்கு வழியா. அப்ப எவ்வளவு உஷாரா இருக்கணும் சாப்பிடும்போது. இந்த மண்டலத்துடைய நோக்கம் என்னன்னா, அந்த 3 பேரையும் காப்பாத்துறது. எந்த 3 பேரையும்? பிரம்மா இந்த மூச்சை மூச்சை நம்பிதான் இருக்கிறாரு.
ஏன் இந்த மூச்சை நம்பி இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. பிரசவம் ஆகும்போது என்ன சொல்றாங்க? முக்குமா, கொஞ்சம் கொஞ்சம் முக்குமா, கொஞ்சம் முக்குமா, குழந்தை வந்துடும் வெளியே, முக்கு. அப்போ அந்த முக்குறதுக்கு என்ன வேணும்? முக்குறதுக்கு என்ன வேணும்? காத்து வேணுமா வேணாவா? டாய்லெட் போகும்போது முக்குறோமா இல்லையா? அப்போ முக்கி தான் என்ன பண்றாங்க? அப்பா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவா அப்படின்னு சொல்லி முக்கி தான் அந்த குழந்தைய வெளியே தள்ளுறாங்க. அப்போ அதுக்கு காற்று தேவைப்படுது. அப்போ பிரம்மா யாரை நம்பி இருக்கிறான்? மகேஸ்வரன் நம்பி இருக்கிறான். சரி, இவன் ஜீரணம் பண்ணும் நாராயணன் யாரை நம்பி இருக்கிறான்? இவருக்கும் காற்று தேவைப்படுது. பிராணன் எல்லாம் வேலை நடக்காது. ருத்ரன் யாரை நம்பி இருக்கிறான்? நுரையீரல்ல வந்து ஒரு பம்ப் பண்ணி என்ன இதயத்துக்கு ஒரு குத்து குத்துனா தான் என்ன பண்ண முடியும்? குத்து குத்துனா தான் நடக்க முடியும். அப்ப 3 பேர் யாரை நம்பி இருக்கிறாங்க? இந்த பிராணனை நம்பி இருக்கிறாங்க. அதான் பிராணன், ஈஸ்வரன். அப்ப இந்த உயிர்ன்ற நெருப்பு உள்ள எரியணும்னா இந்த பிராணன்ற காற்று உள்ள வந்தா தான் நம்ம உயிரோட இருக்க முடியும். அதான் விளக்கை ஏற்றி ஒரு கண்ணாடி கொடுவில் வச்சிட்டீங்கன்னா விளக்கு எரியாது இல்லையா? அது மாதிரி. அப்போ 3 மண்டலத்தையும் கடத்திட்டீங்க. இப்ப மெய்ஞானம் பெற்றுட்டீங்க நீங்க எல்லாம். வந்தவங்க எல்லாரும் இப்ப தெளிஞ்சிட்டீங்க. இடுப்பு இல்லைன்னா வயிறு இல்ல, வயிறு இல்லைன்னா மார்பு இல்ல, மார்பு இல்லைன்னா மார்புக்கு மேல இது தொண்டைக்குழி இல்லைன்னா, தொண்டைக்குழினா அந்த விசுத்தி மூச்சு. அங்க ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் தான் பிரிக்கிறாங்க காற்று. உள்ள வாங்குற காற்றை பிரிச்சு எங்க எங்க போகணுன்றது வாயு தசநாடி 10 நாள் 10 வாயுவா பிரிக்கிறாங்க. ஒரு காத்த 10 காத்தா பிரிக்கிறாங்க. ஆமா, டாய்லெட் போகும்போது வெளியே வர்றதுக்கு மலத்தை வெளியே புஷ் பண்ணி வெளியே தள்ளணும். புஷ்குன்னு மூத்திரத்தை அடக்க முடியுதா? அந்த மூத்திரத்தை கொண்டாந்து வெளியே தள்ளிடணும். டக்குன்னு புஷ் பண்ணி தள்ளிடணும். அது 2வது காத்து. அப்புறம் சுக்கிலத்தை வெளியே கொண்டாந்து தள்ளணும். புஷ்குன்னு வெளியே தள்ளணும். காத்து வேணும். ஒரு குடம் தண்ணி தூக்கணும் இடுப்புல. அப்போ அது காத்து வேணும். மூச்சை பிடிச்சுதான் தூக்குறீங்க. அப்போ 10 வாயு. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், தனஞ்சயன், தனதத்தன், தேவதத்தன், இப்படி 10 பேர் அதுக்கு. இதெல்லாம் உள்ள இருக்கிற கூத்து. அப்ப இந்த மண்டலம் எந்த மண்டலம்? அப்ப முதல் மண்டலம் இடுப்பு, 2வது மண்டலம் வயிறு, 3வது மண்டலம் மார்பு, 4வது மண்டலம் தொண்டைக்குழி, 5வது மண்டலம் ஒண்ணு இருக்குது. அதான் புருவ மத்தியம். இப்ப இதெல்லாம் மகத்துவம் தெரிஞ்சு போச்சா? ஒவ்வொரு மண்டலத்தையும் இப்ப நீங்க மதிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்களே போற்ற ஆரம்பிப்பீங்க. அடா முன்னாடி கேர்லெஸ்ஸா இருந்திருப்பீங்க. இப்ப ஒவ்வொரு மண்டலமும் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? அப்ப 10 வாயுவா பிரியுது. இந்த காற்று இல்லைன்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. காயமே இது பொய்யடா, பெரும் காற்றடைத்த பையடா. அப்ப மூச்சு இல்லைன்னா பேச்சு போச்சு. மூச்சு தான் உயிர். அப்போ அடி இந்த உண்மை தெரிஞ்சிச்சா? அப்போ இந்த மண்டலத்துல இருந்து இந்த மண்டலத்துக்கும் ஒரு ஓனர் இருக்காரு. இந்த மண்டலத்துக்கு யாரு? மகேஸ்வரம் பொறுப்பு. இந்த மண்டலத்துக்கு மூச்சு மண்டலத்துக்கு அங்க ருத்ரம் பொறுப்புன்னு சொன்னேன். ஆனா இங்க யார் பொறுப்பு? இந்த இதுக்கு மேல சதாசிவம் பொறுப்பு, புருவ மத்தியம். இங்க என்ன ஒரு பிட்யூட்டரி கிளாண்டுன்னு சொல்றாங்க புருவ மத்தியம். இங்க இருந்து தான் ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. இங்கிருந்துதான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியப்படுது. இங்கதான் பெருஞ்சுனை பெருவெல்லம் இருக்குது. அதான் சொல்றாங்கல்ல, மண்டலம் 5ம் வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆரென்மர் கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே. இப்படி ஒரு சாதகன் இடுப்பு பாக்குறான், பயிரை பாக்குறான், அதுக்கப்புறம் மார்பு பாக்குறான். ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மண்டலத்திலயும் அங்க இருக்கிற மலை, காடு, மனிதர்கள் எல்லாம் பார்த்துட்டு வரான். இதெல்லாம் இப்படி இயல்பு இப்படிதான் இருக்கு. இது சதமான்னு பாக்குறான், இது சதம் கிடையாது. இடுப்பால ஒரு நிறைவு ஏற்படாது. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லிட்டு இந்த மயக்கத்தை, பொம்பளை மயக்கத்தை என்ன பண்ணணும்? ஆம்பளை மயக்கத்தை தீர்ந்துடணும். எல்லாருக்கும் இருக்கிறதா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிடணும். அதான் இடுப்பு. அப்புறம் சாப்பிடறதெல்லாம் டாய்லெட் தான் போக போகுது. அப்ப என்ன சாப்பிடணும்? உயிரை காப்பாத்துறதுக்கு இருந்தா போதும். சாமி திருவடி தான் நமக்கு முக்கியம். அப்ப 2வது வயிறை கடந்துடுறீங்க. இந்த ஊரெல்லாம் பார்த்துன்னு வரான் ஒரு சாதகன். இது உள்ள என்ன இருக்கும், அது உள்ள என்ன இருக்கும், அந்த மண்டலத்தை கடந்து வரான். அதான் என்ன சொல்றானா, மண்டலம் 5ம் வரைகளும். ஒரு நாடு சுற்றுபவன் இதெல்லாம் பார்த்துட்டு வரான். அப்ப இடுப்பு நிலையில அதுல இருந்து மயக்கத்தை இருந்து போச்சு மூத்துறான். இது திருப்பி திருப்பி மேலாம் உடம்பு பத்தின விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் வயிறு சாப்பிட்டு ஒரு அப்புறம் மார்பு சுகம், அதையும் பாத்துறான். அந்த ஊரையும் பாத்துறான். அடுத்து தொண்டைக்குழி, அந்த ஊரையும் பாத்துறான். அந்த நாட்டையும் பாத்துறான். அடுத்து கடைசியில வந்து ஒரு இடத்துல நிக்கிறான். அங்கதான் சலிக்காத ஒரு பெருவெல்லம் இருக்குது. வற்றாத ஒரு ஜீவன் இருக்குது. வற்றாத ஒரு நதி இருக்குது. உண்டு நிலாவிடம் ஓடும் பதத்தையே கண்டுபிடிக்கிறான். இந்த இத்தனை மண்டலத்திலயும் கிடைக்காத ஒரு விஷயத்த
அந்த புருவ மத்தியில மட்டும் கண்டுபிடிக்கிறான். ஆடாம அசையாம பாக்குறானா எப்படி? கண்டிட நிற்கும் கருத்து நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தை ஒரு பெரும் வெள்ளத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல அந்த தண்ணியை குடிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறான். குடிச்ச உடனே அங்கேயே மதிமயங்கி நின்னுடுறான். அதான் மதிமண்டலத்து அமுதம்னு பேர். அதான் மதிமண்டலத்து அமுதம்னு பேர். அப்ப இடுப்ப கடந்துற பிரம்மா கிடக்குறான். மண்ணுல ஒண்ணும் இல்ல, அப்புறம் தண்ணியில ஒண்ணுமே இல்ல, அப்புறம் நெருப்புல ஒண்ணும் இல்ல, அப்புறம் வாயுல ஒண்ணுமே இல்ல. இதுக்கெல்லாம் மூலமா இருக்கிற இறைவன் எங்க இருக்கிறான்னு பார்த்தா அதான் புருவ மத்தியம். அங்க ஒரு பெரும் வெள்ளம் இருந்தது. அந்த பெரும் வெள்ளத்தை பார்த்தவன அவனால என்ன பண்ண முடியல, அதுல அழிஞ்சிட்டான். கண்ணு 2 போய் அங்க சொருவிட்டான். ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சுக்கின்னு என்ன பண்ணான், ஊர் ஊரா சுத்தினான். 1,50,000 ரூபாய் கொடுத்து கைலாயத்துக்கு போறது, ஹெலிகாப்டர்ல போய் இறங்குது, அங்க போறது, இங்க போறது, அந்த ஊர் போய் இந்த ஊர் போய் வைக்கிறது. நல்லா இருக்கும்போது பார்த்துட்டா தானங்க வயசான காலத்துல எங்கங்க ஓட முடியும்? அவங்க சொல்ற ரீசன் பாத்துங்க. கால் கை நல்லா இருக்கும்போது போய் பார்த்துன்னு நம்பா. நான் என்ன அதே தான் சொல்றேன். கால் கை நல்லா இருக்கும்போது புருவ மத்தியத்துக்கு வந்துரு. ஆட்டுக்குட்டி தோல் மேல வச்சு நீ ஏன் அலையிற? உனக்கு தான் அறிவு அறிவு வந்துருச்சு இல்ல? திருமூல சொல்றாருல்ல, வடக்கு வடக்கு ஏன் வடக்கு பக்கம் ஓட்ட? எது வடக்கு? நம்மள மேலான பொருள் வடக்கு. அப்போ இந்த 5 மண்டலம் 4 மண்டலத்தை பார்த்தவனுக்கு என்ன ஆகி போச்சான்? அந்த ஊர் மக்கள், அந்த இருக்க மலை, ஆறுகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் உடம்பு பத்தின தெளிவு வந்த பிறகு கடைசியில ஒரு இடத்த பார்த்தானா. அது என்ன புருவ மத்தியம். பார்த்த இடத்துல இருந்து வச்ச கண்ணு வாங்காம இருக்கிறான். நாள் போறது தெரியல, கிழமை போறது தெரியல, சாப்பாடு தெரியல, தூக்கம் தெரியல, மலம் போறது தெரியல, எல்லாமே கடந்துட்டான். ஏன்னா இடுப்புல கிடைக்காத சுகம், வயித்துல கிடைக்காத சுகம், இந்த மார்புல கிடைக்காத சுகம், இந்த தொண்டைக்குழியில கிடைக்காத சுகம் எங்க கிடைச்சுதான்? எங்க கிடைச்சுதான்? இந்த இடத்துல கிடைச்சுதான். எவ்வளவு பேர் அறிவு இல்ல? மெய்ஞானம் இதுதான். மெய்ஞானமாகி மெல்லுகின்ற மெய்ச்சுடரே, பாவான் பால் மயக்கத்தை விட்டு இல்ல. 75 வயசு தாத்தா, 6 வயசு பொண்ணு முந்தா நாள் பேப்பர்ல போன வாரத்துக்கு செய்தி பாத்தீங்களா? ரொம்ப கடுமையா இருக்கும். அவ்வளவு ஒரு பெரியவர் போய் சின்ன வயசு பொண்ணு போய் என்ன பண்றாரு? ஏன் பாலியல் குற்றம் வருதுப்பா? அந்த மயக்கம் தீரல அவருக்கு. அவருக்கு மனைவி கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல, பெண்ணுகிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல. பொம்பளைங்களும் செய்யறாங்க, ஆனா வெளியே தெரியல. ஆம்பளை பண்றது மட்டும்தான் வெளியில தெரியுது. பால் மயக்கம் இன்னும் போல, இடுப்பே இன்னும் கிடக்கல. இடுப்பே இன்னும் கிடக்கல. இடுப்பே கிடக்காத போது அப்புறம் எப்படி நீங்க அடுத்து வயித்துக்கு வர முடியும்? அன்னதானம் பண்றது எதுக்கு? எல்லா உயிரும் ரட்சிக்கணும் தானே. அப்ப இந்த 4 ஊரையும் பார்த்தவன், 4 நாட்டையும் பார்த்தான், 4 மண்டலத்தையும் பார்த்தான். இங்கெல்லாம் நிலையான ஒரு சுகம் இல்ல அப்படின்னு தான் கடைசியில புருவ மத்தியில வந்து நின்னான். அங்க ஒரு பெருவெள்ளம் இருந்தது. அந்த பெருவெள்ளத்தை கண்டு அப்படியே ஆடாம அசையாம நின்னான். அங்கதான் திருவருள் இருந்தது. அங்கதான் சதாசிவம் இருந்தது. அங்கதான் மனோன்மணி இருந்தது. அப்படியே லயிச்சு நின்னான். அதுக்கு பேர் சமாதின்னு பேர். சமாதினா ஆதியோட 2 கலத்திருத்தல். ஆதியோட 2 கலத்திருத்தல். இந்த பஞ்சபூதங்கள், 12 பிரணவ கலைகள், 48 குடி, இந்த உடம்புக்குள்ள நடக்கிற மதிமண்டலம், இத்தனையும் முதுகெலும்பு வழியா கடந்து அது என்ன, இதுல என்ன இருக்கும், அதுல இப்ப நம்ம ஆராய்ச்சி மனசு தானே. என்னதான் அழகான மனைவி இருந்தாலும் வேற ஒரு இது மேல கொஞ்சம் என்ன பண்ணுது? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. இது பாழா போன மனம் அதுதான். நம்ம கிட்ட கார் இருக்கும். அந்த காரை விட பக்கத்து வீட்டுக்காரன் கார் வச்சிருப்பான்ல, அதுல என்ன இருக்குமான்னு தான் பார்க்கும். ஏன்னா புத்தி அந்த மாதிரி புத்தி இது. சரி செய்யணும் அதை. சரி செய்யணும். மயக்கம் போகணும். அந்த மயக்கம் போறதுக்கு தான் இவ்வளவு கூத்தம். ஆனா பாழா போன மனம் என்ன தெரியுமா செய்யும்? நம்ம கிட்ட இல்லாத இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி காமிக்கும். எப்படி? இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆனா பாழா போன மனசு என்ன பண்ணும்? நம்ம கிட்ட இல்லாதது எதிராளி கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு பாவனையை உண்டு பண்ணும். அவன் நினைச்சுன்னு இருப்பான், அவங்ககிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்கிறத விட்டுட்டு நம்மள பெருசா நினைச்சுட்டு இருப்பான். எவ்வளவு ஒரு மட்டமான புத்தி பாரு. இதுதான் மயக்கம். இதுதான் மயக்கம். இக்கரைக்கு அக்கறை பச்சை. தெளியணும். 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 தெளிஞ்ச பிறகு என்ன ஆயிடும்? அதான் தெளிவு குருவின் திருமேனி. அதான் குரு வந்து விளக்குவார். அதை விளக்கும் போது புரிஞ்சுக்கணும். அதான் அடிக்கடி சொல்லுவேன் நான். தப்பா நினைச்சுக்க. நல்ல ஜென்மம் வந்து நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. பட்டவன புரிஞ்சுக்கணும். கற்பூரம் மாதிரி டக்குன்னு புடிச்சுக்கணும். இது இவ்வளவுதான் நான் மேட்ரு. அப்போ தூக்கி தீர்ந்து போச்சு. இதை கட்டிங்கன்னா நம்ம அழுகுறோம். ஆமா, இன்னைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்ன சமைக்கலாம். வயிற்றுக்கு ஜீவனை கொடுத்துட்டு திருவடியில போய் நிக்கணும். திருவடி தான் முதல்ல. பூசை, அகப்பூசை தான் முதல்ல முக்கியம். புறப்பூசையும் வேணும்.
பூ உண்டு நீர் உண்டு. புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. இப்ப இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு நீங்க எப்படி குளிப்பீங்க? ரொம்ப உத்தமமா குளிப்பீங்க. சாமி உள்ள இருக்கிறாரு. தண்ணி ஜொக்குல எடுத்து ஊத்தும்போது எப்படி ஊத்துவீங்க? அப்பா இறைவி இருக்கிறா. நான் பராசக்தி இருக்கிறா. இறைவன் இருக்கிறாரு. இது இல்லன்னா நான் செத்துட்ட பிறகு ஊத்துறது உடன்பாடு கிடையாது. அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. நீங்க சங்கு வைப்பீங்க, தாரை வைப்பீங்க இல்ல. அதுல வாய்ப்பே கிடையாது. ச்சே! இருக்கும்போது கொண்டாடு. முத்தம் குடு. வாம்மா சாப்பிடு என் செல்லம். வயசான காலத்துல எங்க போற? ஆதரவு குடு. அப்பா, அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போடுங்க. கட்டி புடிச்சு என்ன பண்ணுங்க? வா என் செல்லம். வயித்துக்கு என்ன சாப்பிடுற? அப்படி சொல்லிட்டு, வா சாமிகிட்ட வந்தியா? பாட்டு பாடலாமா? இருக்கும்போது கொண்டாடலாமா? அன்பே செய்வோம் வா! அப்படி சொல்லி அரவணைச்சுக்கங்க. பேரன் பேத்திலாம் கூட்டிட்டு வந்து இருக்கும்போதே கொண்டாடுங்க. போன பிறகுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சமாதி நிலையை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்கள அழகா வைப்பாங்க. நல்ல சமாதி. நான் சொன்ன மாரி இந்த மூலாதாரத்துல எல்லாம் கடந்து அழகா சமாதி நிலைக்கு போனவங்கள எரிக்க மாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க பெரிய பெரிய ஆதீனங்கள்லாம் எரிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? அவங்க வாழும்போதே கடவுள் தன்மை அடைஞ்சுட்டாங்க. அவங்கள எடுத்து போய் எரிக்க மாட்டாங்க. 6க்கு 6 பள்ளம் எடுத்து விபூதி கழுத்து வரைக்கும் விபூதி கொட்டுவாங்க. சப்பலாங்கள் போட உடம்பு வளையும். நல்லா தவம் பண்ணவங்களுடைய உடம்பு நல்லா வளையும். லப்பர் மாரி வளையும். தூங்குற மாரி இருப்பாங்க. அதான் சமாதி. அப்ப வாழும்போதே பெறுவதுதான் சமாதி. வாழும்போதே பெறுவதுதான் சமாதி. வாழும்போதே பெறுவதுதான் திருவடி பேரு. ஆமா. வில்வம், துளசி இதெல்லாம் போட்டு அழகா ஒரு ராஜா மாரி உள்ள உட்கார வச்சு, அத குளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதான் சமாதி. இப்படி வைக்கிறது தான் சமாதி. பீச்ல வைக்கிறதெல்லாம் சமாதி கிடையாது. உலகத்தாருக்கு வைக்கிறதெல்லாம் சமாதி கிடையாது. அது ம் சுடுகாடு. சுடுகாட்டுக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. சுடுகாட்டுக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லாம் சமாதி ஆயிடாது. எல்லாமே தர்கா போன அங்கங்க கட்டி வைக்கிறான். அதுக்கு பக்குவப்பட்டானான்னு பார்க்கணும். எல்லாம் சமாதி ஆயிடாது. பார்க்கறவங்கலாம் சமாதி வந்துட முடியாது. இந்த புருவ மத்தியில லயிச்சு, நானு, தானு, இந்த உடம்பு இதெல்லாம் கடந்து ஏகாந்தமா இருந்து, அந்த அந்த 6வது அந்த அங்ஜா ஸ்தானத்துல போய் நிக்குது இல்லையா? நின்னு ஆதியோட சமமா இருக்குது. சத்து போகாம சத்து, சித்து, ஆனந்தம் பெற்றவங்க தான் சமாதி அடைய முடியும். அப்ப இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இப்படி வந்தவங்களுக்கு தான் சமாதி வைக்கணுமே தவிர, சமாதி மத்தவங்களுக்குலாம் சமாதி கிடையாது. அவங்க சமாதி வர முடியாது. ஒழுக்கம் இருக்கணும். அடிப்படையில ஒழுக்கம் இருக்கணும். அடிப்படையில ஒழுக்கம் இல்லாதவங்க, அன்பு இல்லாதவங்க இந்த ஊருக்கு வர முடியாது. அடிப்படையில அதான் இயமம். அடிப்படையில ஒழுக்கம் இல்லாதவனுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. இந்த ரகசியத்தை சொல்லி தரவே கூடாது. அவன் தப்பா பயன்படுத்துவான். அவன் அசுரனா மாறிடுவான். ஒரு வேள்வி யாருக்கு சொல்லி தரணும்? உத்தமனுக்கு தான் சொல்லி தரணும். நல்லவங்களுக்கு தான் வேள்வி சொல்லி தரணும். இல்லைன்னா அவன் மந்திர தந்திரங்களை இறங்கி சூன்யத்துல இறங்கிடுவான். ஓம் சீம் காளி நீலின்ற மாதிரி புத்தி கீழே போயிடும். அப்ப யாருக்கு தரணும் மந்திரங்கள்ல உபதேசங்கள்லாம்? ஒரு நல்லவனுக்கு தரணும். யார் ஒழுக்கமா இருக்கணும் அவனுக்கு தான் தரணும். சாதகனுக்கு தரணும். அதான் இயமம். ஒரு நல்லதை தொடர்ந்து கடைபிடிக்கிறான்னா அதான் நியமம். நல்லதுன்னு தெரிஞ்சிச்சு இது தொடர்ந்து கடைபிடிக்கணும்னா அதான் நியமம். அப்ப சரிய கிரியெல்லாம் கடந்து யோகத்துக்கு வரான். யோகத்துக்கு வந்தவன் என்ன பண்றான்? ஒரு இடத்துல ஆசனத்துல உட்கார்றான். சரியை அதாவது இயமம், நியமம், ஆசனம். கையடங்கி காலடங்கி உட்காரான். ஊர் சுத்தினதுலாம் போதும். ஊரா சுத்தினது போதும். அந்த கோயில் இந்த கோயில் பார்த்தது போதும். உட்காரு. அதான் ஆசனம். அப்ப இந்த உடம்புக்குள்ள எது வந்து போகுதுன்னு ஆராய்ச்சி பண்றான்ல, அதான் பிராணாயாமம். வந்து போகுது பிராணம் தெரிஞ்சு போச்சு. வந்து போகுது இறைவன், வந்து போறது இறைவன்ற அறிவு வந்துருச்சு இல்ல, அதான் பிராணாயாமம். அப்ப அந்த மூச்சை எப்படி வாங்கி விடணும்ன்ற கலையை கத்துக்கிறான்ல, அதான் பிராணாயாமம். அப்ப அதை வீண் பண்ணக்கூடாது. ஒரு மூச்சும் உயிருக்கு உயிரானது. அதான் பிராணாயாமம். அப்ப வந்து போறது இறைவன் தெரிஞ்ச உடனே உடம்புல மதிக்க ஆரம்பிக்கிறோம். அதான் வயசுக்கு வந்துடும். அதான் முதல் வயசுக்கு வர்றது எப்போன்னா நம்ம மூச்சை நம்ம தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் காத்தை வீண் பண்ண மாட்டீங்க. நல்லா பிடிச்சு சாப்பிடுவீங்க. பிராணனை எழுப்பீங்க நல்லா. கொஞ்ச நேரம் வச்சிருப்பீங்க வயித்துல. அதுக்கப்புறம் லைட்டா மெதுவா விடுவீங்க சும்மா. அதுக்கப்புறம் பிராணனை ரொம்ப உன்னதமா கவனிக்க ஆரம்பிப்பீங்க. மூச்சை வீண் பண்ணுவீங்க, வீண் பண்ண மாட்டீங்க. ஏன்னா வந்து போறது யாரு? இறைவன் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மதிப்பு ஏற்படும். அப்ப ஈமத்துக்கு வந்துட்டீங்க, நியமத்துக்கு வந்துட்டீங்க, அப்புறம் ஆசனத்துக்கு வந்துட்டீங்க. ஒரு இடமா உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதான் பிராணாயாமம். அப்ப இதை பயிற்சி செய்றீங்க. அதான் பிரத்யாகாரம். மூச்சு என்ன பண்றீங்க? இழுத்து தன்னை
இது வரைக்கும் தானா நடந்துக்கிறது நீங்களே எடுத்து என்ன பண்றீங்க? இப்போ அழகா உள்ள இழுத்துறது, கொல்றது எல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. இதான் பிரத்யாகாரம். அதையே சாப்பாடா சாப்பிடுறீங்க. இங்கதான் ஒரு கூத்து நடக்குது. திருவடி உங்களுக்கு கிடைக்குது. திருவடி உங்களுக்கு கிடைக்குது. அதான் புருவ மத்தியம் உங்களுக்கு கிடைக்குது. சரி, டார்கெட் கிடைச்சிருச்சு. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். அப்ப பயிற்சி செய்றீங்க. பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு திருவடி கிடைக்குது. திருவடி கிடைச்ச உடனே அங்க தாரணை. தாரணை அங்க அங்கேயே இருக்க ஆசைப்படுறீங்க. சரி, அங்கேயே இருந்து ஓரளவுக்கு கண்ணு 2 கூடிடுச்சு. கண்ணு 2 கூடிடுச்சு. வலது கண்ணும், இடது கண்ணும் போய் சேர்ந்துருச்சு. முதல்ல தண்ணி வரும். கண்ணெல்லாம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். பின்பக்கம் வலிக்கும். இருவினை ஒப்பு நடக்கும். உப்பு தண்ணியா வெளியே வரும் கண்ணுல இருந்து. செஞ்ச பாவம் சும்மா விடுமா? கொஞ்சமா நெஞ்சமா செஞ்சிருக்கிறோம் நம்ம. அவ்வளவு சீக்கிரம் ஒட்ட விடாது போய் கண்ணு. அவ்வளவு சீக்கிரம் போய் கண்ணு என்ன பண்ண ஒட்ட விடாது. நீங்க பார்க்க என்ன ஆயிடும்? விடவே விடாது. கீழே தள்ளிக்கினே இருக்கும். வேலை அடுத்த வேலையை என்ன பாரு. வேலை இல்லாத வேலை செஞ்சு பழைக்கிற வேலையை பாருன்னா அதை போய் பார்த்துன்னு உட்காந்துக்கிறேன். இதுதான் மாயை. சாமி உங்களை பார்க்க விடாம செஞ்சிருவார். இடுப்பு கூப்பிடும், வயிறு கூப்பிடும் சாப்பிடுறது, மார்பு விடுமா? 3 பேர் மும்மூர்த்திகளா அடம்பிடிப்பாங்க. இவங்க 3 பேரும் கடக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் லஞ்சம் கொடுக்கும். லஞ்சம் என்ன? இடுப்பை கவனிச்சு என்ன பண்ணும்? இடுப்பே, இதுக்கப்புறம் ஆசைப்படாத. உலகத்துல இருக்க அத்தனை பண்ணி உன்னால உடல் உறவு செய்ய முடியாது, ஒடுங்கி நில்லு. அவ்வளவுதான். பொம்பளையா இருந்தா என்ன சொல்லலாம்? உலகத்துல இருக்க அத்தனை ஆம்பளையும் உன்னால பார்க்க முடியாது, அடங்கிரு, கொஞ்சம் அடங்கிரு. அறிவால தெளிஞ்சிடணும். வயிறு, பாரு சாப்பிட்டதெல்லாம் மலமா தான் போகுது, கொஞ்சம் போரு, எது வேணுமோ நான் தரேன், சாமியோட திருவடி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வயித்தை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டாந்துடணும். அடுத்து மார்பு, சுகமா இருக்கணும், சுகத்தை தேடாத, இறைவனுடைய திருவடி தான் எனக்கு முக்கியம், அடங்கிரு, மார்பை கடக்கணும். அடுத்து தொண்டைக்குழி, வீணா போகும் காத்து. அது வீணா போற காத்து என்ன பண்றீங்க? இப்போ பிராணாயாமம் உங்களுக்கு கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் வீண் பண்ண மாட்டேன்றீங்க. அப்ப வீணா போன காத்த, வெளியே போன காத்த உங்க பக்கம் திருப்பிக்கிறீங்க. பிராணம் தான் வந்து போதுன்ற அறிவு உங்களுக்கு வருது. அதான் பிராணாயாமம். ஜெயிச்சிட்டீங்க. அப்போ இடுப்பை கடந்துட்டீங்க, வயிறை கடந்துட்டீங்க, மார்பை கடந்துட்டீங்க, தெளிஞ்சிட்டீங்க. தெளிஞ்ச உடனே பிராணனை பிடிச்சிட்டீங்க. பிராணனை பிடிச்ச பிறகு ஒரு தன்னம்பிக்கை வந்துருச்சு. அதான் பிரத்யாகாரம். அதை சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் தாரணை, புருவ மத்தியம் உங்களுக்கு கிடைக்குது. அதுல நீங்க ஒழுங்கு நிக்கிறீங்க. அப்படி நிற்கும் போது தியானம் கிடைக்குது. தியானம்னா யாரை நினைச்சு தியானம் பண்றது? எவன் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளுகிறானோ, எவன் எது தர்மமோ, எது சத்தியமோ, எது வேதங்களின் மெய்ப்பொருளோ, அந்த மேலான பரம்பொருள், அவன் ஒருவனே ஊழி காலத்தில் தனியாக நிற்கக்கூடியவன், அவனை தான் நம்ம தியானம் பண்ணணும். கண்டவனை பண்ணக்கூடாது. கண்டவனெல்லாம் தியானம் பண்ணக்கூடாது. கண்டவனை தியானம் பண்ணக்கூடாது. அப்ப பூர்வமத்துல யார தியானம் பண்ணணும்? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் கிடைச்சிச்சு, பிரத்யாகாரம் கிடைச்சிச்சு, தாரணை. தாரணைன்னா அதுல ஒழுகி நிக்கிறது கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே யார தியானம் பண்றது? யார நினைச்சு பாக்குறது? காதல நினைக்கிறதா, மத்தவங்க நினைக்கிறதா? யானை போய் என் நெஞ்சும் போய், இவங்க காப்பாத்துவாங்க, அவங்க காப்பாத்துவாங்க, இவங்க கொல்லி போடுவாங்க, அவங்க கொல்லி போடுவாங்க, பத்திரம் யார் பேர்ல எழுதலாம், எவனும் வரமாட்டான். உற்றார் யார் உள்ளரோ உயிர் கொண்டு போகும்போது, பூர்வ மத்திய பார்க்கும்போது தான் உண்மை தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. யாரும் கூட வரமாட்டாங்க. யாரும் கூட வரமாட்டாங்க. காரண காரியத்தோட தான் நமக்கு வந்து நம்ம வயித்துல ஏன் பிறக்குதுங்க? சும்மா வந்து பிறக்குது. அது வேலையை முடிச்சுட்டு போறதுக்கு வந்து பிறந்திருக்குது. அப்ப அது வேலையை செஞ்சு கொடுத்து ரைட் செட்டில் பண்ணி விட்டுட்டு ரைட் முடிஞ்சது, வா உட்கார், வா முடிஞ்சு போச்சு. நம்மள நம்பி பிறந்துருச்சு. அதுக்கு ஒண்ணு வழியை காமிச்சுமா, முடிஞ்சிச்சு, ஏறக்கட்டு ஏறக்கட்டு, அவ்வளவுதான். அப்ப இங்க ஒரு உண்மை தெரிஞ்சிடும். யானை போய் என் நெஞ்சும் போய், என் அன்பும் போய். அப்ப மனுஷால காட்டுற அன்பு எல்லாம் போய் அப்படின்னு தெளிஞ்ச பிறகு இறைவன் மேல வைக்கிற அன்பு தான் மெய். அதான் பூர்வ மத்தியம். ஆடாம அன்பு காமிச்சு, அப்பா திறக்காதா, திறக்காதவன் திருத்தல், திருப்பள்ளி எழுச்சி எல்லாம் இங்கதான் நடக்கும். பெருமான் பேரானந்தத்து அப்படி பாருங்களேன், எல்லாம் இங்கதான். அப்ப ஆடி அசைஞ்சு அப்படியே என்ன பண்ணணும்? பூர்வ மத்தியில நிக்கிறீங்க, நின்னு நிதானமா திறக்கிறீங்க. அப்ப சாமி என்ன பண்றாரு? நந்தி ஸ்தானத்தை காமிக்கிறார். மனம் ஒடுங்கி நிக்குது. அப்படிதான் இந்த பாட்டுல இந்த மாதிரி இந்த 5 ஊரையும் பார்த்துட்டு ஒருத்தன் வந்தானா, 6வதா இருக்கிற அந்த ஊரு, 1, 2, 3, 4, 5வதா இருக்கிற ஒரு ஊர்ல அவன் லயிச்சு போய் நிக்கிறான். 6வது அறிவு அவனுக்கு கிடைக்குது. நல்லது கெட்டது தெரிய ஆரம்பிக்குது. பெரிய பக்குவ நிலைக்கு வந்துடுறான். அங்க ஒரு ஹார்ட்டா இருக்கிற வெள்ளத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான். அமுது சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆடாம அசையாம சாமி மேல அனுபவிச்சு அங்கேயே நிக்கிறான். அதான் சோமாஸ்கந்தர் நிலைமை. உற்சவமூர்த்தி பாக்குறதுல சோமாஸ்கந்தர். அதான் அங்க முருகபெருமானு பாக்குறான்.
அவனை பார்த்த உடனே கண்ணு வெளியே வரமாட்டேங்குது. அவ்வளவுதான். ஒரு முறை முருக பெருமானை பார்த்துட்டீங்கன்னா புருவ மத்தியில 2வது உங்களுக்கு புத்தி கீழே வர. சுப்பிரமணியர் அங்க இருக்கிறார். முருகா 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 மும்மூர்த்தி. முருகான்னா மும்மூர்த்தின்னு அர்த்தம். அயனெனவாகி அரியனவாகி அரணெனவாகி அவர் மேலாய். இப்ப புரியுதா? 3 பேருக்கும் தாத்தாவா எங்க நிக்கிறான்? சுப்பிரமணியன். அந்த சுப்பிரமணியன் புருவ மத்தியில இருக்கும்போது அவனை பிடிக்கணும். அதனால்தான் முருக கடவுள் பெரிய கடவுள் ஆயிட்டார். அப்பனுக்கே பாட சொல்ற ஒரு பெரிய கடவுள் ஆயிட்டார். அந்த இடத்த நல்லா உத்து பார்த்தோம்னா சாமி ஆடாம அசையாம, அதான் யுகபர சௌபாக்கியம் வழங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் இந்த அந்த இந்த சாதகனை பத்தி இன்னைக்கு ஒரு சாதகனை பத்தி சொல்லியிருக்காரு திருமூலர். நாடு சுற்று ஒருவன் ஊர் ஊரா சுத்தி தெரியறான். இடுப்புல என்ன இருக்குமா, வயித்துல என்ன இருக்குமா, மார்புல என்ன இருக்குமா, இப்படி தேடுறது இருக்குதானே தெரியும். இயல்பு தானே. பாருங்களேன், ரோட்ல போய் பாருங்களேன், பொம்பளைங்க போனா ஊத்து 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 ஊத்து. ஒரு பொம்பளை விடுறது கிடையாது, ஒரு ஆம்பளை விடுறது கிடையாது. இதுல என்ன இருக்கும், அதுல என்ன இருக்கும். பாவம், மயக்கம் இன்னும் தீரல, பால் மயக்கம் தீரல. நிம்மதி தேடி ஓடுது, போத வஸ்துக்களை தேடி ஓடு. பீடி, சிகரெட், அப்படின்னு பாக்கு, புயல, கஞ்சா, தண்ணி, சரக்கு, போத ஊசி. மறந்து இருக்கணும், தன்னை மெய் மறந்து இருக்கணும். அன்பு இல்ல. அன்பு இல்லாத குறைக்கு தான் இவ்வளவு. ஒரு தாய்கிட்ட இருந்து தாய்ப்பால் ஒழுங்கா கிடைச்சிருந்ததுன்னா முழு அரவணைப்பு, மார்பு பத்தின தெளிவு கிடைச்சிருக்கும். ஆமா, முழு அந்த தாய் தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லவராவதும் தீயவராவதும் தாத்தா வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இதான உண்மை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில். அது நல்லவராவதும் தீயவராகும். அப்போ ஒரு குழந்தை சான்றோன்னு ஆகணும்னா அம்மா கையில தான் இருக்குது. மயக்கத்தை தீர்த்து கொடுக்கணும். அவ தான் அந்த மார்பு பத்தின, உடம்பு பத்தின விஷயம் எல்லாம் சொல்லி, இதுதான்டா இதான். அப்ப சின்ன வயசுல இருந்து இதுதான் இதெல்லாம் போய் மாட்டிக்காத. பொம்பளைலாம் இப்படிதான் இருப்பா. எல்லா வித்தையும் அம்மா சொல்லி தரணும். அப்பா அறிவை தூண்டு. டேய், உலகம் இப்படித்தான் இருக்கும், உன்னை அவமானப்படுத்தும். அதான் அப்பாவுடைய வேலை. அறிவை புகட்டுவாரு. அறிவை புகட்டுவார். இது 2 கத்துக்கணும். உலகத்தை அப்புறம் நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கணும். அப்ப மயக்கம் நீங்கின புள்ள, அதான் உபதேசம் பெற்ற புள்ள. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தெளிவு வந்துச்சு. இந்த தெளிவு வந்த பிறகு இந்த பாட்டு நம்மளுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போ 5 ஊர் சுத்தினவன் 5வது ஊர்ல புரு மத்தியில ஒரு லயம் இருக்கு. அங்க ஒரு பெரிய வெள்ளத்தை பாக்குறான். சாமியோட திருவடியை பாக்குறான். திருவடியை பார்த்த உடனே அவனுக்கு இடுப்பு பத்தின ஆசை அவனுக்கு வரல. வயிறு பத்தின தெளிவுலாம் அவனுக்கு இது ஆசை வரல. எல்லாத்தையும் மறந்துடுறான். மாறு பத்தின எல்லாத்தையும் கடந்துடுறான். இயல்பாவே கடந்துடுறான். கடந்து அந்த லைக்க ஆரம்பிச்சிடறான். அப்ப மெய் மறந்துடுறான். அப்ப மேல் வீடு, இதான் மேல் வீடு, இதான் கைலாயம், இதான் கைலாயம், இதான் சமாதி பாதம். ஆதியோட சமமா நம்ம உட்காந்துடுறோம். ஆதியோட சமமா உட்காந்துடுறோம். ஆனா அப்படி ஒருத்தர், யார் ஒருத்தர் புருவ மத்தியில அந்த இன்பத்தை அனுபவிக்கிறாங்களோ அவங்க ஒருபோதும் கீழே இறங்கி வரமாட்டாங்களாம். அததான் சொல்றாங்க. உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தை, அந்த பதத்தை விட்டு இறங்க மாட்டானா. ஒரு முறை தொட்டுட்டான புருவ மத்தியில அந்த பதத்தை விட்டு இறங்க மாட்டானா. அதான் சொல்ல வராங்க. திருவள்ளுவர் கருணையினாலே, திருமூல நாயனருடைய பெரும் கருணையினாலே இந்த நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரிய அனலிஸ், எம்பிபிஎஸ் படிச்சுதான் உடம்பு தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நம்ம இந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியில எல்லாத்தையும் புட்டு வச்சாச்சு. உடம்புன்னா அந்த ஒவ்வொரு மண்டலத்தையும் பார்த்தோம். இடுப்புன்றதை பார்த்தோம், வயிறுன்றதை பார்த்தோம், மார்புன்றதை பார்த்தோம். இதெல்லாம் என்னென்ன கூத்து செய்யும், என்னென்ன விளையாட்டு விளையாடும், அத்தனையும் பார்த்தோம். மிருகமா தான் இருக்கும். அந்த மிருகத்தை ஒரு மூக்கு குத்தி கொண்டாந்துடணும். எப்படி ஒன்னாலும் வாழுறது ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழன்றது ஒரு வாழ்க்கை. அது உங்க கையில் தான் இருக்குது. உங்க கையில் தான் இருக்குது. இல்ல நான் என்னால வர முடியாது, நான் சந்தோஷமா அப்ப போ, அவ்வளவுதான். மோட்சத்துக்கும் பந்தத்துக்கும் அவனுடைய மனசே காரணமா. நம்ம சொல்லுவோம், சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை. இறைவனுடைய திருவடி இங்கதான்பா இருக்குதுன்னு சொல்றது என் கடமை. பூவ வேண்டியது என் கடமை, கத்த வேண்டியது என் கடமை. நீ சொல்றத சொல்லு, நான் பார்த்து போப்பா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போச்சு. ஆமா, எனக்கு மார்பு தான் முக்கியம், எனக்கு வயிறு தான் முக்கியம். நான் போற பழைய குருடி கதவு தேடினா, அதான் கண் இருந்தும் குருடரா இருந்தல், காது இருந்தும் செவிடனா இருக்கிறது. காது இருக்கும், செவிடனா இருப்பீங்க. தெரிஞ்சு போச்சு புருவ மத்தி தான், எப்படி பண்ணணும்னு கேட்காம இருக்கிறீங்கல்ல, அதான் செவிடு. கண் இருந்தும் குருடன், கண் இருந்தும் புருவ மத்தி பார்க்காம இருக்கிறீங்கல்ல, திருவடியை பார்க்காத கண்ணு எல்லாம் குருடுதான். கண் இருந்தும் குருடர்கள். திருவடியில் இருக்கிற ஓங்கார சத்தத்தை கேட்காது இருக்கிற காது எல்லாமே கேட்காது, அவ்வளவுதான், கேட்காது. அது காது இருந்தும் செவிடர்கள் அவங்க. கண் இருந்தும் குருடர்கள், காது இருந்தும் செவிடர்கள். அந்த ஜென்மத்துக்கிட்ட பேசி பிரயோஜனமே கிடையாது.
திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன லாபம் உண்மை புரிஞ்சுச்சப்போ இறைவனுடைய திருவடி எதுவும் தெரிஞ்சா திருந்தாத ஜென்மம் இருந்து என்ன லாபம்? அதுவும் கூட வச்சுக்க கூடாது. அதுதான் மூர்க்கர்கள். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. மூர்க்கனுக்கு எங்க இருக்கும் புத்தி? கீழதான் இருக்கும். நிலையில்லாத பொருள் மேல ஆசை வச்சிருக்கலாம் மூர்க்கன். நிலையான பொருள் எது? சாமி. சாமிதான். அப்ப சிவனடியார்கள் யாரு? முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே 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 சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. கொண்டாட்டம் கொண்டாட்டம். சித்தமலம் என் சித்தத்தில் இருக்கிற மலத்தெல்லாம் நீக்கிட்டு என் சாமி என் தெளிவை கொண்டாடி என் செல்லம் என் செல்லம் என் செல்லம் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. விடுதலை. இடுப்புல இருந்து விடுதலை, வயிறுல இருந்து விடுதலை, மார்புல இருந்து விடுதலை, தொண்டைக்கோடியில இருந்து விடுதலை. யார் பெறுவார் இந்த மாதிரி பதத்தை? அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நெறி. இந்த நெறி யார் சொல்லி தருவாங்க? இனி இந்த நெறியை விட்டு எவன் கீழே இருக்கணும் அவன் கூட சேர மாட்டேன். அவன் கூட சங்காத்தமே வச்சுக்க மாட்டான். அந்த மூர்க்கம் கூட என்ன பண்ண மாட்டான். அவனுக்கு புத்தி கீழே தான் இருக்கும். எவ்வளவுதான் உயர பிறந்தாலும் கழுகுக்கு புத்தி எங்க இருக்கும்? கீழே பணத்து மேல தான் இருக்கும். எதனா செத்து போய்தான் புத்தி இருக்கும். அப்ப உயர இருக்கலாம் கருடன், ஆனா புத்தி செத்து போன பணத்து மேலயும் பாம்பு மேலயும் ஆம்பு மேலயும் தான் இருக்கும். கருவாடு மேல இருக்கும். உயிரோடு அடிச்சு சாப்பிடாது. எப்படி இருக்க போறீங்க? கருடன் போல இருக்க போறீங்களா? பணத்தை தின்ன போறீங்களா? நமக்கு அது வேண்டாம். சாமியோட திருவடி போதும். அப்ப மூர்க்கரோட தொடர்பு விட்டுட்டு திருமூலர் சொன்ன மாதிரி எத்தனை ஊர் சுத்தினாலும் இந்த மண்டலம் இந்த ஊர் தான். அதான் பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வாங்கன்றேன். இப்ப பார்த்ததெல்லாம் போய். ஆனா வேணும், அந்த உலகத்துக்கு வேணும். மார்பு வேணும், இடுப்பு வேணும். எதுக்கு வேணும்? உற்பத்தி பண்றதுக்கு வேணும். அவ்வளவுதான். ஒவ்வொன்றதுலயும் கடந்து என்ன பண்ணணும்? பொய்யூர்ல இருந்து மெய்யூருக்கு வந்துடணும். அதுலயே மாட்டிக்க கூடாது. அதுலயே மாட்டிக்க கூடாது. அதுலயே மாட்டின்னு முழிக்க கூடாது. அப்படியே போன உயிர் அப்படியே என்ன ஆயிடுமா? இதுவாயிடும். இதுதான் ரகசியம். சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அப்ப மெய்யூர் எதுன்னு தெரிஞ்சு போச்சு. திருமலருடைய பெரும் கருணையினால இந்த பாட்டு நம்ம பார்த்தோம். அந்த 5 மண்டலம் என்னன்னு பார்த்தோம். சிவபெருமானே சிவசிவா. இதுக்காரம் பொறுமையாக இருந்து செய்மடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணி நல்லதரும் கழுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடை கண்களை ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் ஒவ்வொரு பாடலையும் ஓரளவுக்கு புத்திக்கு எட்டிய அளவு அதனுடைய உட்பொருளை புரிந்து கொண்டு கடந்து செல்கிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் மனமொழி மெய்களையும் அவருடைய திருவடிகளை பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களையும் மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல்
என்கிற புருவ நடு தியானம் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு திருவருள் கருணை பெறும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க.